கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மறுமை இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல் 46ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். என்னோடு கூட உங்களுடைய வேதாகமங்களை திருப்பி வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41வது வசனம் முதல் 46வது வசனம் வரை. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனம் பானம் பண்ண போனான். எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு இரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் இரதத்தில் ஏறி யெஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு யெஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. இங்கே எலியாவினுடைய ஜபத்தை குறித்து இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். எலியா இந்த ஜபத்தை ஏறெடுப்பதற்கு முன்பாக ஒரு அற்புதமான காரியத்தை கர்மேல் என்ற மலையிலே அவன் செய்தான் என்று சொல்லி 18ஆம் அதிகாரம் முழுவதுமாக வாசிக்கும்போது அறிந்து கொள்கிறோம். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அங்கே பலியை தேவன் அங்கீகரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வானத்திலிருந்து எலியாவின் கூப்பிடுதலை கேட்டு வானத்திலிருந்து அக்கினி வந்து பலியை பட்சித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே 450க்கும் அதிகமான பாகாலினுடைய தோப்பு விக்கிரகங்களுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மாத்திரமல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவர்கள் சாட்சியிடுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது எலியா கர்த்தருடைய தூதனைப் போல அவன் எண்ணப்படுகிறான். மாத்திரமல்ல, கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசி என்று சொல்லி ஆகாபினாலும் ஜனங்களினாலும் அங்கீகரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது எலியாவுக்கு நல்ல புகழ் ஜனங்கள் மத்தியிலே வந்துவிடுகிறது. என்று சொன்னால், எலியாவின் பேச்சை கேட்டு வானங்களை உண்டாக்கின தேவன் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பினதை ஜனங்கள் பார்த்து அவனை நம்பத் தொடங்கினார்கள். இப்பொழுது புகழின் உச்சிக்கு சென்றான். ஒரு மனுஷன் புகழ் அடையும் பொழுது என்ன செய்வான்? மனிதர்களுடைய புகழ்ச்சியிலே அவன் காணப்பட வேண்டும் என்று விரும்புவான். ஆனால் தேவனுடைய மனுஷனாக எலியாவோ இந்த புகழ்ச்சியிலிருந்து தன்னை பிரித்து கொண்டு தன்னை தனிமை படுத்தி கொள்ள ஆரம்பித்தான். ஆகாபுக்கு அவன் சொல்லும் பொழுது ஆகாபை பார்த்து எலியா சொன்ன வார்த்தை, நீ போய் போஜனம் பானம் பண்ணும், குடித்து நீர் போஜனம் பானம் பண்ணும், நான் போகிறேன் என்று அவன் சொல்கிறான். எங்கே போகிறான்? மலையின் மீது ஏறுகிறான். மலையின் கொடுமுடியிலே சிகரத்திலே அவன் காணப்படுகிறான். சிகரத்திலே தனிமையாக யாருமற்ற நிலைமையிலே தன்னை உண்டாக்கின கர்த்தரை சந்திக்க அவன் போனான். பாருங்க, இது எவ்வளோ பெரிய பாடமாக நமக்கு அமைந்திருக்கிறது. ஒருவன் புகழ் வெளிச்சத்துக்குள்ளாக வரும்பொழுது, 4 பேர் நம்மை புகழும்பொழுது, அந்த புகழ்ச்சியானது தலைக்கு ஏறி தலைகணம் நமக்கு உண்டாகிறதா? அல்லது மற்றவர்கள் புகழும்பொழுது தனிமைப்படுத்தி கொண்டு, இந்த புகழ்ச்சிக்கு நான் பாத்திரவான் அல்ல, நான் கர்த்தருடைய பாத்திரமாக நான் காரியங்களை அவருடைய வார்த்தையை கேட்டு செய்கிறேன் என்று சொல்லி புகழ் வெளிச்சத்துக்குள் வராமல் தனிமைப்படுத்தி கொண்டு கர்த்தரை சந்திக்கும்படியாக மலை மீது மாத்திரமல்ல, மலையின்
உச்சிக்கு சிகரத்துக்கு போய் தேவனை சந்திக்கிற காரியம். மலையின் சிகரம் என்று சொல்லும்பொழுது மிகவும் தனிமைப்படுத்திக் கொள்கிற காரியமாக இருக்கிறது. ஆகவே எலியாவை பாருங்கள், எலியாவை போல தேவனுடைய மனுஷர்கள் என்று காணப்படுகிறார்களா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், கர்த்தர்தான் தெய்வம் என்று சொல்லி அறிக்கையிடுகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளாக காணப்படுகிறார்கள். ஏதோ நாம் ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு சில ஜெபங்கள் ஆண்டவர் செவி கொடுத்தால் நமக்கு எவ்வளவு தலைகணம் நமக்கு வருகிறது. நான் ஜெபித்தேன், இந்த காரியம் வாய்த்தது என்று சொல்லி நமக்குள்ளாக நினைத்து கொள்கிறோம். மாத்திரமல்ல, இன்றைய தினத்தில் நாம் சுற்றி பார்க்கும்பொழுது, நான் உங்களுக்கு ஜெபிக்க வேண்டுமா, நீங்கள் பங்காளராக மாறுங்கள், ஜெப பங்காளராக மாறுங்கள், அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுங்கள், உங்களுக்காக உங்களுடைய புகைப்படத்தின் மீது கை வைத்து ஜெபிப்போம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகிற தந்திர உபாயக்காரர்கள் இன்று வந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை பிசாசு தனக்கேற்ற வண்ணமாக மாற்றி இந்த ஊழியர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் சம்பாதிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் புகழின் வெளிச்சத்திற்கு எலியா வரும்பொழுது தன்னை தனிமைப்படுத்தி கொண்டதை பார்க்கிறோம். மலையின் மீது மாத்திரமல்ல, மலை சிகரத்தின் மீது ஏறி கர்த்தரை அவன் பணிந்து கொண்டான், கர்த்தரோடு கூட உறவாடினான். பாருங்க, எலியா தேவனுடைய மனுஷனாக இருந்தான். எப்பொழுதுமே தேவனோடு கூட இருப்பதையே அவன் விரும்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மனுஷருடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் சோர்வு வரவே கூடாது. போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அந்த சோர்வு வரக்கூடாது. எலியா மனுஷனாக இருந்தபொழுது அவன் தேவனை நோக்கி இவ்விதமாக கூட அவன் ஜெபித்தான். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். ஒரு சூர செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனபானம் பண்ணு என்றான். 4ஆம் வசனத்திலே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூர செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. பாருங்க, விடாய்த்த நிலைமைக்குள்ளாக தேவனுடைய மனுஷன் அங்கே செல்கிறதை பார்க்கிறோம். விடாய்த்த நிலைமைக்குள்ளாக எசபேலுக்கு பயந்து பாருங்க, நாமும் கூட இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து சோர்வடைந்து பயந்து திகிலடைந்து, போதும் கர்த்தாவே, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தது போதும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று நாம் விடாய்த்த நிலைமையிலே, சோர்வடைந்த நிலைமையில் நாம் சொல்லுகிறோமா? அப்படி என்றால் தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன? நான் படுத்துக்கொண்டு அப்படி சொன்னாலும் கூட, கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் என்று நான் சோர்வடைந்து சொன்னாலும் கூட கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் அவனுக்கு முன்பாக வைத்து அவனை எழுப்பி அவனை உற்சாகப்படுத்தி அதனுடைய பலத்தினாலே 40 நாள் அவன் ஓரேப் என்ற கர்த்தருடைய பர்வதம் மட்டும் நடந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 8ஆம் வசனம், அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அவன் புசித்ததுனாலே அப்படி போனான்? இல்லை. அவன் குடித்ததுனாலேயா அப்படி போனான்? இல்லை. மாம்சபிரகாரமாக எடுத்துக்கொள்கிற எந்த உணவும் ஆவியை உற்சாகப்படுத்தாது. தேவனால் தேற்றப்படும் பொழுது, குறித்த காலம் வரை நீ இரு இந்த உலகத்திலே என்று தேவனால் நாம் உற்சாகப்படுத்தப்படும் பொழுது, 40 நாள் என்று சொல்லும்பொழுது அது டெஸ்டிங் டைம். 40 என்ற வார்த்தை வேதாந்தத்திலே வரும்பொழுது அது சோதனையின் வார்த்தை. அந்த சோதனையை கடக்கும்படியாக தேவனுடைய உற்சாகத்தினால், தேவன் கொடுத்த பலத்தினாலே அவன் அந்த சோதனை காலம் 40 நாளை கடந்து தேவனுடைய பர்வதமாகிய ஓரேவுக்கு வந்தான். அவரிடத்திலே வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் அந்த சோதனை நீ கடக்க வேண்டும். சோதனையை கடக்காமல் சோர்வடைந்து விடுவது என்பது கர்த்தருடைய பிள்ளைக்கு அழகல்ல. ஆகவே தேவன் நம்மை இந்த வார்த்தையை கொண்டு அவர் உற்சாகப்படுத்துகிறார்.
மகனே மகளே சோர்வடையாதே, நான் குறித்து வைத்திருக்கிற காலம் வரை உன்னுடைய ஊழியத்தை செய் என்று சொல்லி நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையிலே அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இந்த சோதனை காலமாக இந்த 40 நாட்கள் உன்னாலே கடக்க முடியும். எப்பொழுது உன்னை தேவன் உற்சாகப்படுத்தும் பொழுது, தேவன் உனக்கு உணவை அளிக்கும் பொழுது, உன்னை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, உன்னை பலப்படுத்தும் பொழுது நீ எழுந்து நடக்க முடியும் என்று சொல்லி, வாழ்க்கையின் காலங்களை நீ கடக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆகவே ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஓய்வு என்பதே இல்லை. அவன் ஜெபித்தாலும் அவன் அந்த வேலையிலே காணப்படுகிறான் என்பதுதான் அர்த்தம். ஆகவே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே எலியாவினுடைய ஊக்கமான ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த ஜெபத்தை தான் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தபொழுதும் எலியா ஜெபித்த பொழுது அங்கே வானத்திலிருந்து மழை பெய்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே அப்பேற்பட்ட ஜெபமானது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அவன் ஆகாப் என்ற அந்த ராஜா புசிக்கும்படியாக, போஜனமானம் பண்ணும்படியாக, குடிக்கும்படியாக போனான். ஆனால் எலியாவோ கொடுமுடியிலே ஏறி சிகரத்தை தொட்டு தேவனோடு கூட இருக்கும்படியாக அவன் தனித்திருந்தான். புகழ் வெளிச்சத்துக்குள்ளாக அவன் வரவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகாபுக்கு முன்பாக தைரியமாக நின்று சொல்கிறான், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நான், எலியாவாகிய நான் உனக்கு சொல்லுவது என்னவென்றால் என்று சொல்லி தைரியமாக பேசக்கூடிய வல்லமை பெற்றிருந்தான் எலியா. ஆனால் ராஜாக்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய கர்த்தாதி கர்த்தருக்கு முன்பாக தைரியமாக இல்லை, முகங்குப்புற விழுந்து பணிந்து குனிந்து அவன் தேவனை நோக்கி பார்த்தான். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அவை நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிய வேண்டும், குனிய வேண்டும், முழங்கால் படியிட வேண்டும். இந்த உலக பிரகாரமான ராஜாக்களுக்கு, அதிகாரங்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எலியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற காரியம். இவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. எப்பொழுது நாம் பயப்பட வேண்டியதில்லை? உலக பிரகாரமான அதிகாரங்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை, அதிகாரிகளுக்கு பயப்பட வேண்டியதில்லை. எப்பொழுது? தேவனுக்கு முன்பாக எலியாவை போல நாம் முழங்கால் படியிட்டு குனிந்து முகங்குப்புற நாம் விழுந்து அவரை பணிந்து கொள்ளும் பொழுது மற்ற யாருக்குமே, எந்தவித ராஜாக்களுக்கும் எந்தவித அதிகாரங்களுக்கும் பயப்பட தேவையில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அவன் எப்படி ஊக்கமாய் ஜெபித்தான் என்று சொல்லி யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்மை போல பாடுள்ள மனுஷன், நமக்கும் அவனுக்கும் எந்த விதமான சிறப்பும் இல்லை. ஒருவேளை எலியா என்னை விட அவன் தேவனுடைய மனுஷன் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நம்மை போல பாடுள்ள மனுஷன், நாமும் எலியாவும் ஒரே தட்டில் ஒரே தராசில் இருக்கிறோம். அவனுக்கு எந்த விதமான சிறப்பும் இல்லை. அவன் தேவனை அண்டி கொண்டான், தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தான். நாமும் கூட அப்படி மாற முடியும். ஆகவே தான் யாக்கோபு நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுகிறான். அவன் ஊக்கமாக ஜெபித்த பொழுது, ஊக்கமாக ஜெபித்தான், காரியங்கள் நிறைவேறும் வரை ஜெபித்தான். His prayer was persistent prayer, expectant prayer. அவன் ஊக்கமாக தொடர் ஜெபத்திலே அவன் இருந்தான். ஏன்? 3 வருடம் 6 மாதம் கழித்து இந்த பஞ்சகாலம் முடியும் பொழுது மழை பெய்யும் என்று கர்த்தாதி கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருந்தார். அந்த நேரம் வந்தது. ஆகவே மழை பெய்ய வேண்டும். இவன் ஊக்கமாக ஜெபித்தான். He is expecting the promise to be delivered, the promise to be fulfilled. வாக்குத்தத்தம் பண்ணவர் அதை நிறைவேற்றும்படியாக இவன் ஊக்கமாக ஜெபித்தான். He prayed earnestly. His prayer is expectant prayer. எதிர்பார்த்து அவன் செய்கிற காரியம். ஆண்டவரே, நீர் சொன்னீரே 3 வருடம் 6 மாதம் கழித்தவுடன் மழை பெய்யும் என்று சொன்னீரே, அதை நிறைவேற்றும் என்று சொல்லி அவன் ஊக்கமாக ஜெபித்தான். பாருங்க, 7 முறை அவனுடைய வேலைக்காரனை அனுப்புகிறான்.
அடையாளங்கள் தெரிகிறதா என்று சொல்லி அனுப்புகிறான். ஒவ்வொரு முறையும் வேலைக்காரன் வந்து எலியாவினிடத்திலே சொல்லுகிறான், இல்லை இல்லை என்று சொல்லும்போது அவன் மனம் சோர்ந்து விடாமல், மனம் தளர்ந்து விடாமல், தொடர் ஜெபமாக, ஊக்கமாக, உற்சாகத்துடன் அவன் ஜெபித்து கொண்டே இருந்தான். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் கூட ஆண்டவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணின காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றாமல் தாமதம் பண்ணுகிறாரா? ஊக்கமாக ஜெபியுங்கள், ஊக்கமாக ஜெபியுங்கள், எதிர்பார்த்து ஜெபியுங்கள். அவர் சொன்னதை செய்வார். ஒருவேளை தாமதமாகலாம், அந்த நேரம் வராமல் இருக்கலாம். ஆகவே ஊக்கமாக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக பிதாவின் சித்தத்தை அறிந்து ஜெபியுங்கள். இதுதான் நமக்கு எலியாவின் இந்த ஜெபத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அற்பமான ஆரம்பமாக அது எழும்பினது. சிறிய மனுஷனுடைய கையளவு எவ்வளவு இருக்கும்? வேலைக்காரன் பார்க்கிறான், வானத்தை நோக்கி பார்க்கிறான். மூலையிலே மிகவும் சிறியதாக ஒரு மனுஷனுடைய கையளவுக்கு தான் மேகம் தோன்றுது. நம்முடைய எஜமான் 7 முறை அனுப்புகிறாரே, வந்து பார்த்தபொழுது அதோடைய ஜெபத்தினுடைய பலன் மிகவும் அற்பமாக ஆரம்பிக்கிறது. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுது. ஆகவே அற்பமாக தான் ஆரம்பிக்கும், ஆனால் முடிவோ மகிமையாக இருக்கும். அந்த ஆரம்பத்தை பார்த்தவுடன் எலியா என்ன சொன்னான் தெரியுமா? ஆகாபே, நீ சீக்கிரம் இஸ்ரேலுக்கு போ, உன்னுடைய வாசஸ்தலத்துக்கு புறப்பட்டு போ. ஏன், நீ போவதற்கு முன்பாகவே மழை வரும். பாருங்க, ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு தான் தெரியுது. ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆரம்பித்தார் என்று சொன்னால் அதை ஜெய கம்பீரமாக முடிப்பார், மகிமையாக முடிப்பார். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ண வேண்டிய அவசியமில்லை. ஒருவேளை இது சாதாரண காரியமாக இருக்கிறது, எப்போதான் இந்த சபை வளரும், எப்போதுதான் அதிக ஆத்துமாக்கள் வருவார்கள், எப்போதுதான் தேவனுடைய ஜனங்கள் இன்னும் இன்னும் பரிசுத்தத்துக்குள்ளாக செல்வார்கள். அநேக நாட்கள் வசனங்களை கொடுக்கிறோம், அநேக ஜெபங்களை பண்ணுகிறோம், இன்னும் கூட பரிசுத்தமாக முடியவில்லையே, இன்னும் ஜனங்கள் அறிவடையவில்லையே, இன்னும் கூட தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கேற்ற பரிசுத்தத்திலே வளரவில்லையே என்று சொல்லி நாம் அதேரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அற்பமான ஆரம்பத்தை பார்க்கிறாயா? தேவனுக்கு நன்றி செலுத்து, முடிவோ மகிமையாக இருக்கும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நம்மிடத்திலே திருவுளம் பற்றுகிறார். அதை நாம் விசுவாசிப்போம். அந்த அற்பமான ஆரம்பத்தை பார்த்தவுடன் அவன் ஆகாபிடத்தில் போய் சொல்லுகிறான், நீ புறப்பட்டு இஸ்ரேலுக்கு போ. அவன் சொன்ன மாத்திரத்திலே என்ன நடந்தது? சாதாரணமாக தோன்றின இந்த மேகம் அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது 45 1 ராஜாக்கள் 18 அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அதற்குள்ளாகவே மேகங்கள் திரண்டன, கருமேகங்கள் சூழ்ந்தன, காற்று பலமாக அடித்தது, மழை அங்கே வானத்தை மதகளை திறந்து கர்த்தர் மழையை கட்டளையிட்டார். இஸ்ரேலுக்கு போவதற்கு முன்பாக நினைந்து கொண்டு மழையிலே அவர்கள் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? தேவனுடைய மனுஷனுடைய ஜபத்தை கேட்கிற தேவாதி தேவனை யார் அசட்டை பண்ணக்கூடும்? இந்த உலகம் முழுவதுமாக குடித்து வெறிக்கட்டும், ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியம் என்ன? அவரோடு கூட தனித்திருந்து அவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறும்படியாக ஜெபிக்கிற ஜெபம். ஒருவேளை நம்முடைய ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கிடைக்காவிட்டாலும், எலியாவை போல தாமதித்தாலும் கூட ஊக்கமான ஜெபம். நம்மை போல பாடுள்ள மனுஷனாக எலியா இருந்தபொழுதும் அவன் ஊக்கமாய் ஜெபித்தான் என்று சொல்லி யாக்கோபு 5 வாசிக்கிறோம். அது அப்படிப்பட்ட ஊக்கமான ஜெபம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்ற எதிர்பார்த்து ஜெபிக்கிற ஜெபம், தொடர் ஜெபம் மாத்திரமல்ல, அந்த காரியம் நிறைவேறும் வரை ஊக்கமாக ஜெபிக்கிற
ஜெப சிந்தனை ஆண்டவர் தாமே நமக்கு தருவாராக. நாம் சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு எல்லையை கொடுத்திருக்கிறார். ஆகவே அதன் வரையும் நம்மை உற்சாகப்படுத்துவார். 40 நாள் என்று சொல்லும்போது சோதனையின் நேரம், அதை கடக்கும்படியாக செய்வார். ஓரேப் என்ற தேவனுடைய பர்வதம் வரை ஆண்டவர் நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே புகழ் வெளிச்சம் வரும்பொழுது, நம்ம யாராவது புகழும்பொழுதோ நாம் அதை வெறுத்து தேவனோடு தனித்திருப்பதை நாம் விரும்ப வேண்டும் என்று சொல்லி கூட இந்த வசனம் மூலமாக தேவன் பார்க்க உதவி செய்தார். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பும் கிருபையுமுள்ள பரலோக பிதாவே, இந்த அதிகாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எலியாவினுடைய ஜெப வாழ்க்கை எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிறது. ஆண்டவரே, யாராவது எங்களை புகழ்ந்தால் எவ்வளவு தலைகணம் ஏறுகிறது. யாராவது உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லும்போது நான் எவ்வளவு பெருமைப்படுகிறேன். ஆண்டவர் இந்த பெருமையெல்லாம் நீங்கும்படியாக செய்யும். எலியாவை பார்க்க உதவி செய்தார். ஆகாபுக்கு அவன் கட்டளையிடுகிறான், நீ குடித்து வெறி, எனக்கு அதில் சம்பந்தம் இல்லை. கர்மேல் பர்வதத்திலே மிகப்பெரிய காரியத்தை செய்த பிறகும் கூட ஓய்வெடுக்காமல் மலை சிகரத்துக்கு கொடுமுடிக்கு ஏறி உச்சிக்கு ஏறி அவன் தனித்து உமோடு கூட உறவாடி ஜெபிக்கிறதை பார்க்க ஊக்கமான ஜெபம். நீர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவீர் என்று சொல்லி அவன் உற்சாகமாக செய்த ஜெபத்தை பார்க்கிறோம். ஆகவே புதிய ஏற்பாட்டில் யாக்கோபிலே அவன் செய்த ஜெபத்தை குறித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையை கூட எங்களுக்கு தாரும். உம்மோடு கூட தனித்து உறவாடி ஜெபிக்கக்கூடிய ஜெப வாஞ்சையை கூட எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தாமதித்தாலும் கூட ஊக்கமாக விடாப்பிடியாக நாங்கள் ஜெபிக்க நீதாமே உதவி ஒத்தாசை செய்தரல வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை அரிமாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் ஏடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.